ஹலோ விவஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் க்ரீன் ஆல்கே எப்படி கல்ச்சர் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது என்னோட மெத்தடு. நான் வந்து மீன் தொட்டியில் அடியில் இருக்க அழுக்கை வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். அதான் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பழைய வாட்டரை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன். அதை வந்து ஒரு டிம்மான வெயில் படுற இடத்துல வந்து வச்சிருவேன். டைரக்ட் சன்லைட்டில் வைக்க மாட்டேன். இது எல்லாருமே சொல்கிற மெத்தட் தானேப்பா அப்படின்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற தண்ணியில் வந்து ஏதாவது மீன் ஆல்ரெடி செத்து இருந்துச்சுன்னா நான் அந்த தண்ணியை வந்து கீழே தான் ஊற்றுவேன். அதை வந்து க்ரீன் ஆல்கே கல்ச்சருக்காக வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செத்துப்போன மீனில் வந்து நிறைய பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கும். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் அண்ட் பேரசைட்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நான் அந்த க்ரீன் ஆல்கே கல்ச்சர் வந்து பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து கல்ச்சர் டேங்க் என்னோட மொய்னா டாஃப்னியா கல்ச்சர் பண்ணுறதுக்காக நான் அதில் வந்து போட்டிருப்பேன். இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.